تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى وفي القرآن العليم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற கொடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். மேலும் சாந்தியும் சமாதானமும் எமது ஈரோடு தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் மேலும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஏஐ நுண்ணறிவும் ஈமானிய எச்சரிக்கையும். ஒவ்வொரு நபிமார்கள் சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்துருக்கான், எல்லா நபிமார்களுக்குமே. உதாரணமா சொல்லணும்னா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மருத்துவத்தை தான் சிறப்பாக கொடுத்துருக்கான். அதே மாதிரி உம்மத்தே முஹம்மதியா, அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தான நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்க ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் இந்த டிஜிட்டல் உலகத்தை. அதுலேயும் முக்கியமா இந்த ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இதை தான் நம்ம சிறப்பாக சொல்லலாம். இப்போது இந்த ஏஐ எல்லா இடத்துலையுமே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. 90s காலகட்டத்தில் ஆரம்பிச்சது, அதாவது கூகுள் அப்ப இருந்தே இருக்கு. அப்ப இருந்து ஆரம்பிச்சு இப்ப அதிகமா வளர்ந்துட்டே போகுதுன்னு சொல்லலாம் இந்த செயற்கை நுண்ணறிவு. எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு ஹோட்டல்ல சர்வ் பண்றதுக்கு ரோபோட் இருக்கு. அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரிலாம் செல்ஃப் டிரைவிங் கார் இருக்கு. அதாவது அதுல டிரைவரே தேவையில்லை, நம்ம எங்க டெஸ்டினேஷன் போட்டோம்னா அதை நம்மளை கூட்டிட்டு போய் விட்டுரும். அந்த மாதிரி நிறைய இந்த ஏஐனால வந்துருச்சு. மனிதத்துக்கு மாற்றமாய் இந்த ஏஐ வந்திருக்கு. இதனால மனிதனுடைய வேலையும் பறி போகுது. அதே நேரத்துல இதுல பல ஆபத்தும் இருக்கு, ஆக்கமும் இருக்கு. அதை அறிஞ்சு செயல்பட வேண்டிய சொல்லிதான் இஸ்லாம் நம்மளை வலியுறுத்துது. இப்ப ஃபியூச்சர்ல பார்த்தோன்னா டீச்சர்ஸ் இல்லாத வகுப்பறையெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. டீச்சரே இல்லாம ரோபோட் நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரியும், அதே மாதிரி நர்ஸ், இப்ப நிறைய பேருக்கு நர்ஸே கிடக்கிறது இல்லை. ஊசி போடணும்னா கூட நம்ம போய் கேட்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி இல்லாம அப்படி மாறிடுமா ரோபோட்ல கிளாஸ் எடுக்கிற ரோபோட்டும் வாய்ப்புள்ள ராஜாவா? ஆமா சார். சரிங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி நர்ஸ், இப்ப பல முதியவர்கள்லாம் கவனிச்சுக்க, இப்ப நாகரிகம் வளர வளர மக்கள் முகம் சுளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல இந்த ரோபோட் நம்மளுக்கு உதவி செய்யுது. அதுக்கப்புறம் இந்த ஏஐ இப்போ நம்ம நிறைய ட்ரெண்ட் ஆயிருக்கு. இறந்து போனவங்க எல்லாம் பேசுற மாதிரியும், அவங்க ஹக் பண்ற மாதிரியும், கோழி பேசுற மாதிரி, ஆடு பேசுற மாதிரி, நாய் பேசுற மாதிரி, அந்த மாதிரிலாம் இருக்கு. இறந்து போனவங்களை நம்ம கூட இருக்கிற மாதிரிலாம் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த ஃபிரௌன் இருக்கான்ல, அவனை கூட அவன் பேசுற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் கூட வீடியோ வருது. அல்லாஹ் நம்மளை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்காக அந்த ஃபிரௌனை பாதுகாத்து வச்சிருக்கான். ஆனா அதே ஒரு கேலி பொருளாக்கி அதை பார்த்து நம்ம சிரிக்கிறது இது அழிவுக்கான ஒரு காரணமா தான் இருக்கு. இந்த ஏஐ ரோபோட்க்கு, இந்த ஏஐக்கெல்லாம் பார்த்தோம்னா சம்பளம் கிடையாது, அது சோர்ந்து போகாது, அது கவலையும் கிடையாது, லீவு கேட்காது, சம்பளம் ஏற்றி தர சொல்லி எதுவுமே கேட்காது. அதனால மனித சமூகம் அந்த ரோபோட்டையும் இந்த ஏஐயும் கம்பளம் போட்டு வரவேற்குதுன்னே நம்ம சொல்லலாம். மனிதத்திற்கு மாற்றான கண்டுபிடிப்பா இருந்தாலும் அல்லாஹ் கண்டுபிடிச்ச மனிதனுடைய இதுக்கு அது ஈடாவே ஆகாது. அந்த ஏஐ ரோபோட் ஏதாச்சும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அது தரப்பட்ட வேலையை மட்டும்தான் செய்யும். அல்லாஹ் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம டிரைவரா வேலை செய்யறோம், ஆனா யாராச்சும் விழுந்துட்டாங்க, இல்ல நம்ம பேசஞ்சரா வரவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா நிறுத்தி என்னாச்சுங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவோம். ஆனா அந்த ரோபோட் என்ன பண்ணும், போற வழியில ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா நீங்க டெஸ்டினேஷனை ரீச் ஆகல அப்படின்னு அந்த ரீச் ஆயிட்டோட தான் அவர் ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்துக்கே ரீச் ஆயிருப்பாரு. அப்பதான் அது நம்மளை கூட்டிட்டு போய் நிறுத்தும். அந்த மாதிரி இருக்கு. இந்த அணு ஆயுதம், கோவிட் இதெல்லாம் எப்படி ஆபத்தா இருக்கோ அதே மாதிரிதான் இந்த ஏஐயும் ஆபத்தா இருக்கு. அளவுக்கு மிஞ்சினால் அபுதமுமே நஞ்சாதான் மாறும். அதே மாதிரி இந்த கூகுள் ஏஐயோட காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லப்படுற ஜாஃப்ரி ஹிண்டன் அப்படின்றவர் கூகுளை விட்டே வெளியேறிட்டாரு. ஏன்னா அவர் அந்த கூகுள் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தா அந்த ஏஐயோட ஆபத்தை மக்களுக்கு புரிய வைக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால அவர் கூகுளை விட்டு வெளியேறி அந்த ஏஐயோட ஆபத்தெல்லாம் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளவு அந்த ஏஐல அவ்வளவு நுண்ணறிவு பெற்ற அவரே அது ஆபத்துன்னு சொல்றாரு. ஆனா நம்ம தான் இது நல்லா இருக்கு அப்படின்னு அதை அதுக்குள்ளேயே மூழ்கிக்கிட்டு இருக்கும். இப்போ இருக்கிற டெக்னாலஜி இந்த ஏஐ வச்சுக்கும். இதோட குரானை கம்பேர் பண்ணா அது ஒரு துளி கூட இருக்காது.
அல்லாஹ் வந்து அந்த குகைவாசிகளை வந்து தூங்க வச்சிருப்பான்ல, 300 வருஷத்துக்கிட்ட அவ்வளோ நாள் தூங்க வச்சிருப்பான். முடி வளர்ந்துருக்காது, நகம் வளர்ந்துருக்காது, அவங்களுக்கு வயசும் ஆயிருக்காது. அப்படி தூங்க வச்சான் அல்லாஹ். ஆனா இப்ப இருக்கிற சயின்டிஸ்டாலேயோ நாசாவாலையும் கூட இதை வந்து பண்ணவே முடியாது. அல்லாஹ் வந்து தேனி கூட்டை வந்து அழகா விவரிக்கிறான். அதை மனுஷன் கண்டுபிடிச்சதே இப்பதான் கண்டுபிடிச்சான், தேனி இப்படி இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி சிலந்தி வலையை பத்தி அழகா விவரிக்கிறான். அதையும் மனுஷன் கண்டுபிடிச்சது அது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் வந்து தட்டையா இருந்ததுன்னு மனிதர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, அறிவினர்களா இருந்த காலத்துல. ஆனா வந்து அப்பவே குரான்ல வந்து உலகம் வந்து சுழலுது அப்படின்னு. அந்த அளவு அல்லாஹுடைய வஹியோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னும் வஹியில பல விஷயங்களை இந்த சயின்டிபிக்கா அவங்க ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஆனா அது இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி அல்லாஹ் குரான்ல சொல்றான், தேவையான சக்தியை நீங்கள் தயார்படுத்தி வையுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்போ கல்வி, அதிகாரம், பொருளாதாரம் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம ஆக்கத்துக்கு பயன்படுத்தணும். இந்த ஏஐனால இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது அதை ஆக்கத்துக்கான வழியில மட்டுமே நம்ம உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஏஐல வந்து இந்த ஜிப்லி ட்ரெண்டுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சு, இந்த கார்ட்டூன் மாதிரி நம்ம ஃபேஸை பண்றது. அதே மாதிரி இப்ப ஜெமினி ட்ரெண்டுன்னு உருவாயிருக்கு. நம்ம உருவத்தை மாற்றக்கூடாது அப்படின்னு ஹதீஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ட்ரெண்டை நம்ம எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கோம். லாஸ்ட் டைம் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணியிருப்போம். இப்போ வந்து நிறைய பேர் பண்ணாமையும் இருந்திருப்போம், அது தவறு அப்படின்னு தெரிஞ்சு. அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் இந்த ஏஐ வந்து ஐயோ அவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா, அவர் இதை கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய அறிவில் ஒரு சின்ன துளி தான். ஹில்ரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வந்து கப்பலில் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு சிட்டுக்குருவி என்ன பண்ணுதுன்னா அதோட ரெக்கையால அந்த தண்ணி எடுத்து தெளிக்குது. அப்போ வந்து ஹில்ரா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அறிவுல என்னோட அறிவு, என்னோட கல்வி ஞானம், உங்களுடைய கல்வி ஞானம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா படைப்பினங்களோட கல்வி ஞானத்தையும் ஈக்குவலா வச்சா கூட இந்த ஒரு துளிக்கு தான் கம்பேர் ஆகும். அப்ப மிச்ச கடல் அளவு அறிவுடையவன் தான் அல்லாஹ். நம்ம தமிழ்லயே ஒரு பழமொழி சொல்லுவோம், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு. அப்போ அந்த கைமண் அளவுக்கு தான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கைமண் அளவுக்குள்ள கண்டுபிடிக்கலன்னு சொல்லலாம். ஆனா அல்லாஹ்க்கு தெரிஞ்சது வந்து இந்த உலக அளவுக்கு தெரியும். அதுவும் அல்லாஹ் நாடினதுனால மட்டும்தான் இப்ப இந்த ஏஐ கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நம்மளுக்கு தெரியும், உலகத்துல இருக்கிற எல்லா அறிவும் எல்லா அதிகாரமும் அவங்க கையில இருந்துச்சு. படைப்பினங்கள் எல்லாத்துலயும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, ஹாதா மின் ஃபலலி ரப்பி, இது என் ரட்சகனிடம் இருந்து எனக்கு கிடைத்த அருள்கொடை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி துல்கர்னைன் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து பெரிய சுவரை வந்து கட்டிட்டு, மறுமை நாள் வரைக்கும் அழியாம இருக்கிற ஒரு பெரிய சுவரை கட்டிட்டு சொன்னாங்க, ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது வந்து என் இறைவனிடம் இருந்து எனக்கு கிடைத்துள்ள ஒரு கிருபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம இப்ப சின்னதா ஒண்ணு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துட்டாலே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றோம். அவங்க அவ்வளோ பண்ணியும் கூட அவங்க வந்து அல்லாஹ் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு சிறப்பு நம்ம கையில கிடைச்சாலும் இது வந்து அல்லாஹ் கொடுத்தது அப்படின்ற எண்ணத்துல தான் நம்ம இருக்கணும். அதே மாதிரி ஏஐயோ இன்னும் என்னென்னமோ வந்தாலும் இது வந்து அல்லாஹ்வால கிடைச்சது அப்படின்னு தான் நினைக்கணும். இந்த சிந்தனையை தான் வந்து நம்ம மனசுல நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி புதுசா ஏதோ ஒன்று நம்ம மார்க்கத்துக்கு வருது அப்படின்னு சொன்னா இது சரியா தவறா அப்படின்னு மார்க்கத்துல நம்ம யார்கிட்ட ஆலோசனை கேட்போமோ அவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி இதுல வந்து ஆக்கம் நிறைய இருந்தாலும் ஆபத்துகள் வந்து அதிகமாவே இருக்கு. அதனால இந்த ஏஐ வந்து ஆக்கத்துக்கு மட்டும் பயன்படுத்த முயற்சிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் வந்து நம்மளுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அறிவியல் கணிப்பிடிப்பு, ஆக்கம், மார்க்க வளர்ச்சி மனித மேம்பாட்டிற்கு பயன்படுவதாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி தந்து அனுப்புவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.